ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று சேர்த்து நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் கேட்பதற்குமான நல்வாய்ப்பை நல்கிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படுத்தி வாழ்வதற்குமான நல்ல தௌஃபீக்கையும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வினுடைய பேரருளால் இஸ்லாமிய மாதங்களில் 4 மாதங்கள் மிக புனிதமானது. அந்த 4 மாதங்களில் ஒன்றுதான் இப்போது நம்மை அடைந்திருக்கிற ரஜபினுடைய மாதம். ரஜபு மாதம் வந்துவிட்டால் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க சொன்ன ஒரு துஆவை நாமும் அல்லாஹ்விடம் யாசித்து விட்டு இந்த ஜும்ஆவின் சொற்பொழிவை துவங்கலாம். நீ எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். அல்லாஹ்வே ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ரமலானை அடையும் நசீபை பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. ஆமீன். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இஸ்லாத்தினுடைய 4 புனித மாதங்களில் ரஜப மாதம் மிக முக்கியமானது. ரஜப மாதத்தின் முக்கியத்துவங்கள் குறித்தும் ரஜப மாதத்தில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகள் குறித்தும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் குறித்தும் நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். ஆரம்பமாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இஸ்லாமிய மாதங்களை நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம் அல்லது முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்ற கேள்வி மனதில் முள்ளாய் குத்துகிறது. இஸ்லாமிய மாதங்கள் என்பது பெரும்பான்மை முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் தலை நோன்பு வைப்பதற்கும் பெருநாள் கொண்டாடுவதற்குமாக மட்டும்தான் தேடப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய ஷரீஅத்து சட்டங்களின் அடிப்படை சந்திரனை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய மாதங்கள் தான். பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களை இஸ்லாமிய மாதங்களில், பிறரை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய மாதங்களில் தான் கணக்கிட வேண்டும். பரிதாபம், நம்முடைய பெண்கள் மாதவிடாய் காலங்களை ஆங்கில கணக்கில் கணக்கிடுகிறார்கள். மாதவிடாய் நாட்களில் குழப்பம் ஏற்படுவதற்கும் மனசோர்வு ஏற்படுவதற்கும் நாட்கள் பிந்தி போகும் போது எங்கே நோய் வந்து விட்டதோ என்ற கவலை ஏற்படுவதற்கும் ஆங்கில மாதங்களில் கணக்கிடுவது பெரிய ஒரு காரணம் என்பதை நாம் புரிய வேண்டும். இஸ்லாத்திலே ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டு விட்டால் அல்லது கணவன் இறந்து விட்டால் அவருடைய இத்தா காலங்களை இஸ்லாமிய மாதங்களின் அடிப்படையில் தான் கணக்கிட வேண்டும். இவ்வளவு ஏன், நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களுக்கான ஊதியங்களை கூட இஸ்லாமிய மாதங்களின் அடிப்படையில் தான் நாம் கொடுக்க வேண்டும். சொன்னா தப்பா நினைக்க கூடாது. பள்ளிவாசல்களுக்கு கூட இந்த நடைமுறை கிடையாது. எந்த பள்ளிவாசல்லையும் இந்த நடைமுறை கிடையாது. எல்லாவற்றுக்கும் ஆங்கில மாதங்களை தான் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது உலகம் முழுக்க தங்களுடைய ஐரோப்பிய கலாச்சாரத்தை பரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய ஆங்கில மாதங்களை பயன்படுத்தினார்கள், எழுதினார்கள். அதனுடைய தாக்கம் முஸ்லிம்களிடத்தில் கூட இன்னும் வீழ்ந்த பாடில்லை. ஒரு ரமலானிற்கான பிறை பார்ப்பது, துல்ஹஜ்ஜிற்கான பிறை பார்ப்பதை தவிர்த்து
மற்ற எந்த மாதங்களையும் முஸ்லிம்கள் தேடுவதையும் கிடையாது, தெரிந்து கொள்வதை விரும்புவதும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பிறையை தேடுவார்கள். பிறை தென்பட்டு விட்டால் மக்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் என்ற ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். இந்த சபையில இது எந்த மாதம் கேட்டா எத்தனை பேர்களுக்கு சரியா பதில் சொல்ல முடியும்னு தெரியல. அப்படியே ரஜபினுடைய மாதம் என்று சொல்லிவிட்டாலும் பிறை எத்தனைன்னு கேட்டா என்னையும் சேர்த்துத்தான் சொல்றேன், உடனே பதில் வராது. யோசிச்சு கேரக்டர் எடுத்து பார்த்து இஸ்லாமிய மாதங்களுக்கான கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் ஒரு உறுதி இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்ஆவில் இருந்து என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இஸ்லாமிய மாதங்களை நான் பயன்படுத்துவேன் என்று உறுதி இருக்க வேண்டும். கண்ணியத்தோடு கடைபிடித்து வாழ்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு பாடம். அடுத்து இஸ்லாத்தினுடைய புனிதமான அந்த 4 மாதங்கள் உங்களுக்கு தெரியும். துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம் என்று தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்களும் ஜமாத்துல் ஆஹிர் ஷஅபானுக்கு இடையில் வரக்கூடிய இந்த ரஜபினுடைய மாதம் என்று 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் இஸ்லாமிய காலத்திற்கு முன்பாகவே மக்களால் புனித காலம், புனித மாதங்களாக பார்க்கப்பட்டது. எனவேதான் அறியாமை காலத்தில் வாழ்ந்த காட்டரபிகள் கூட இந்த 4 மாதங்களில் போர் செய்ததாக வரலாறு இல்லை, சண்டை செய்ததாக வரலாறு இல்லை. உலகம் படைக்கப்பட்ட காலம் முதல் இந்த 4 மாதங்களின் கண்ணியத்தை அல்லாஹ் மக்களின் மனதில் பதிய வைத்தான் என்பதற்கான ஆதாரங்கள் நிகழலாம். புனித மாதங்களை பொறுத்தவரை நல்லமல்கள் நிறைய செய்து நாம் புண்ணியங்கள் பல தேட வேண்டும் என்பதை தாண்டி, புண்ணியங்கள் பல தேட வேண்டும் என்பதை தாண்டி பாவம் செய்யாம இருக்கிறதே பெரிய புண்ணியம் தான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வாங்க. பாவம் செய்யாம இருக்கிறதே பெரிய புண்ணியம் தான். ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், புனித மாதத்திற்கு நீங்கள் தரக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா? பாவம் செய்யாம இருக்கிறது தான். ஏன்னா புனித மாதங்களை பொறுத்தவரையில் நீங்கள் நன்மைகள் செய்தால் எப்படி அதற்கான நற்கூலிகள் அதிகம் கிடைக்குமோ, பிரதிபலன்கள் நிறைய கிடைக்குமோ, அதே போல பாவம் செய்தால் அதற்கான தண்டனையும் அப்படித்தான் கிடைக்கும் என்று சொல்வார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன்னா இது புனிதமானது என்று அல்லாஹ்வே அறிவிப்பு செய்ததற்கு பின்னால் திருக்குர்ஆனில் அர்பஅத்துன் ஹுரும் 4 மாதங்கள் புனிதமானது என்று அல்லாஹ்வே அறிவிப்பு செய்ததற்கு பின்னால் இதுல ஒருத்தன் பாவம் செய்ய துணியினானா? எனவே இந்த புனித மாதங்களில் அடுத்தவர்களை குறை சொல்வது, கோல் சொல்வது, புறம் பேசுவது, அவதூறு சொல்வது, அடுத்தவர்களின் உணர்வுகளை வார்த்தைகளால் கொச்சைப்படுத்துவது இன்ஷா அல்லாஹ் இந்த மாசங்களிலே செய்யக்கூடாது. உறுதியேற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. புனித மாதத்தில் செஞ்சவே கூடாது. ரஜபுல்ல, ஷாபான்ல, ரமதான்ல அல்லாஹ் புனிதமாக கருதும் மாதங்களில் செய்துவிடவே கூடாது. அதனுடைய பிரதிபலிப்பு தண்டனை மிக கொடூரமாக இருக்கும் என்று சஹாபா பெருமக்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள். மற்ற மாதங்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களில், வணக்க வழிபாடுகளில் சுணக்கங்கள் நிறைய இருக்கலாம். ஃபர்தான தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு பேணி தொழுவது, தொழுகைகளுக்கான முன்பின் சுன்னத்துக்களை பேணுதலோடு தொழுவதில், ஐயாமுல் பீர் என்ற பிறை 13, 14, 15 இந்த 3 நாட்கள் நோன்பு வைப்பதில், வித்ர் தொழுகையை சரியாக தொழுவதில், தஹஜ்ஜத் தொழுகையை சரியாக தொழுவதில்,
அவ்வாபின் போன்ற நஃபில் தொழுகைகளை பேணி தொழுவதில் நம்முடைய வணக்கங்களில் சுணக்கங்கள் இருக்கலாம், முன்பின் இருக்கலாம். புனித மாதங்களை பொறுத்தவரையிலும் இந்த வணக்கங்களை பேணுதலாக செய்வதே இந்த புனித மாதத்திற்கான புண்ணியத்தை, புனிதத்தை கடைபிடிப்பதுதான். நீங்க எக்ஸ்ட்ரா கண்டுபிடித்து நிறைய வணக்கங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்ய தேவையில்லை. மார்க்கம் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கும் சுன்னத்தான, நபீலான, ஃபர்தான, வாஜிபான இந்த வணக்கங்களை நீங்கள் பேணுதலோடு செய்வதே புண்ணிய மாதங்களை கண்ணியப்படுத்துவதுதான் என்று ஃபுகஹா பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மார்க்கம் விரும்பும் வகையில் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்துவதற்கு, வணக்கங்களால் அலங்கரிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ரஜபு மாதம் இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு தேவையான பல்வேறு பாடங்களை, படிப்பினைகளை உள்ளடங்கிய வரலாற்றின் பொக்கிஷமான பல நிகழ்வுகளை அல்லாஹ் ரஜபு மாதத்தில் தான் நடைபெற செய்தார். ரஜபு மாதத்தில் நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகளை நாம் வாசித்து பார்த்தால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை, செல்வங்கள், செழிப்புகள், சிறப்புகள் வாழ்க்கையில் சேர்ப்பதற்கான வழிகளை, சூட்சமங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ரஜபு மாதத்தில் தான் இறுதி தூதர் ஹாத்தமுன் நபியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற கடைசி போர், தபூக் போர் நடைபெற்றது. முழுக்க எதிரிகளால் முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட போர். இந்த போரை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும் போதே இப்படித்தான் குறிப்பிடுகிறான். சாஅத்தில் உஸ்ரதி, கடினமான காலத்தில் நடைபெற்ற கடினமான போர் என்றுதான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். சஹாபாக்கள் உண்ணுவதற்கு உணவில்லாமல், உடையில்லாமல், கடும் வெயிலில் வேடி காலத்தில் தவித்த போது முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட கடுமையான போர் என்று திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். இந்த போரை தொடுத்தது யார்? அந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய வல்லரசு, மிகப்பெரிய பேரரசான ரோமானிய பேரரசு முஸ்லிம்கள் மீது இந்த போரை தொடுத்தது. சுமார் 2.5 லட்சம் போர் வீரர்களோடு ரோமானிய பேரரசு முஸ்லிம்கள் மீது போர் தொடுத்திருக்கிறது. 2.5 லட்சம் வீரர்கள் மதீனாவையும் முஸ்லிம்களையும் தாக்க வருகிறார்கள் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம், எந்த போர்க்களமாக இருந்தாலும் போய் சேரும் இடத்தை ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. கிளம்புவதற்கு முன்னால் எங்க போறோம் ரசூலுல்லாஹ் சொல்றதே கிடையாது. காரணம், முஸ்லிம்கள் பெயரில் பசுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் போன்று முனாஃபிக்கீன்கள் சிலர் நடந்து கொண்டிருந்ததால் முஸ்லிம்களை உளவு பார்த்து உளவு செய்திகளை எதிரிகளிடத்தில் கொடுத்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களங்களில், பயணங்களில் கிளம்புவதற்கு முன்னால் சஹாபாக்களுக்கு, ஏன் குடும்பத்தவர்களுக்கு கூட அறிவிக்கிறது கிடையாது எங்க போறோம்னு சொல்லி. வழக்கத்திற்கு மாறாக இந்த போரை பொறுத்தவரையில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அறிவித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களத்துக்கு போறோம், தபூக் போர் என்ற இடத்திற்கு போறோம். தபூக் என்பது மதீனாவில் இருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். கடுமையான சூழல், கடுமையான தூரம், கடுமையான பஞ்சம் நிலவும் நேரம். எனவே சஹாபாக்கள், உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் என்று அறிவித்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் பாதியை வைத்துவிட்டு மீதி பொருட்களை இந்த மார்க்கத்திற்காக கொண்டு வந்து கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 8000 தீனார்கள்,
8000 தங்க காசுகள் இந்த போர்க்களத்திற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். 8000 தங்க காசு. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு தீனார் என்பது 11 பவுனுக்கு சமம். இன்னைக்கு காசு ஒரு தீனார் நம்ம கிட்ட இருந்தா ஜகாத் கடமை. அப்படியானால் 8000 தீனார்களை மார்க்கத்திற்காக கொடுத்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னால் எங்க போய் கணக்கு போறது? 8000 தீனார் கணக்கு கூட தெரியல. நான் நினைக்கிறேன் மார்க்கத்திற்காகவே சம்பாதித்திருக்கிறார்கள் இந்த பெருமக்கள். மார்க்கத்திற்காகவே சம்பாதித்திருக்கிறார்கள். 8000 தீனார்களை கொட்டி கொடுத்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும்போது அல்லாஹ் அக்பர், எளிமை எளிமை எளிமையிலும் எளிமை. 4 ஆடை வச்சிருந்தாங்க. 4 ட்ரெஸ். வெள்ளிக்கிழமை ஜும்ஆ குத்பாவுக்கு போறதுக்கு அவங்க போட்டிருந்த ஆடையின் மதிப்பு 4 திர்ஹம், வெறும் 4 வெள்ளிக்காசு எழுதியிருக்காங்க. இவ்வளவு எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்ட உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்திற்கு செய்த பங்களிப்பு 8000 தங்க காசுகள். எனவேதான் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், கஃபரல்லாஹு லக யா உஸ்மான், உஸ்மானே அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். உமா அஸ்ரர்த, நீங்கள் அறிந்து செய்த பாவங்கள், உமா அஅலந்த, அறியாமல் செய்த பாவங்கள், அறிவித்து பகிரங்கமாக செய்த பாவங்கள், உமா அஹவைத, நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டார். நீங்கள் என்ன செய்தாலும் அல்லாஹ் உங்களை தண்டிக்க போவது கிடையாது. நீங்கள் சொர்க்கவாதி, நீங்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றவர்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை அந்த சஹாபாக்கள் விஷயத்துல சில சஹாபாக்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க. இதே வார்த்தையை பத்ர் சஹாபாக்களுக்கு பயன்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ரியீன்களை பார்த்து அல்லாஹ்வே சொன்னதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், இஅமலு மா ஷஅல்தும் கத் கஃபரல்லாஹு லக்கும், நீங்கள் என்ன செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் பத்ரியீன்களே, நீங்கள் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஜப் மாதத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இருந்து நாம் பெறக்கூடிய பாடம், ஒரு தியாகத்தை நாம் அல்லாஹ்விற்காக செய்யும் போது அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல தியாகத்தை நான் அல்லாஹ்விற்காக செய்வேன் என்ற உறுதி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தபூக்கை ஒட்டி நிறைய பாடங்கள், அதுல சஹாபாக்கள் எல்லாம் இந்த போர்க்களத்துக்கு கொண்டு வந்து பொருளாதாரங்களை கொடுத்தது குர்ஆன்ல வருது. சில சஹாபாக்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா, கொடுக்க ஒண்ணும் இல்லை, கொடுக்க முடியலையே அழுகுறாங்க, மன வருத்தத்தோடு அழுகுறாங்க. மார்க்கத்திற்கு எத்தனையோ சஹாபாக்கள் அள்ளி அள்ளி கொடுக்கும் போது எங்களால் கொடுக்க முடியவில்லை என்று அழக்கூடிய அந்த சஹாபாக்களை திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகிறான். எதுக்கு சொல்ல வரேன்னா, துஆக்கள்ல அழுகையை கடைபிடிப்பது அல்லாஹ்வினுடைய கவனத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் என்பதை ரஜப் மாதத்தின் வாயிலாக ஒரு பாடமாக நான் பதிவு செய்கிறேன். துஆக்களில் எனவேதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைக்காக உட்கார்ந்தால், துஆவிற்காக உட்கார்ந்தால் அழுது துஆ செய்யுங்கள் என்றார்கள். ஒருவேளை அழுகை வர மறுக்கிறதா, அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கிறீர்கள், அழுவது போன்று பாசாங்காவது செய்யுங்கள், நடிக்கலாவது செய்யுங்கள். அப்படி நடிப்பது கூட அல்லாஹ்வுக்கு பிரியம் என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். துஆக்களின் அழுகை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன்
ரஜபு மாதத்தை அவன் விரும்பியது போன்று கண்ணியப்படுத்துவதற்கு, மகத்துவப்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு எல்லாம் தௌஃபீக் செய்வானாக. ரஜபு மாதத்தின் அத்தனை பாடங்களையும் வாழ்க்கையில் பக்குவமாய் கடைபிடித்து வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய வார்த்தைகளை